friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து என்னோட 9 month பேபிக்கான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி அண்ட் வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி. என்ன ரெசிபின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஓட்ஸ் கிச்சடி தான் பார்க்க போறோம். அதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கேரட் வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட்டில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பேபியோட ஸ்கின்னுக்கு, ஸ்ட்ரக்சருக்கு, வெயிட் கெயினுக்கு, டைஜஷனுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம பேபிஸ்க்கு வந்து கொடுக்கறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. கேரட் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். 5 பீன்ஸ் எடுத்திருக்கேன். 5 பீன்ஸும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீன்ஸில் வந்து ஃபைபர் நிறைய இருக்குது. பேபிஸோட போன்ஸ் க்ரோத்துக்கும் டைஜஷனுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீன்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு சின்ன சைஸ் பொட்டேட்டோ வந்து இதுக்கு உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல வந்து கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குது. பேபியோட வெயிட் கெயினுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிழங்கு ஐட்டம்ஸ் வந்து பேபிஸ் நம்ம கொடுக்கறதுனால வந்து வெயிட் கெயினுக்கு நிறைய யூஸ்ஃபுல் இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு அந்த மாதிரி நிறைய கிழங்கு ஐட்டம்ஸ் கொடுக்கறதுனால, கேரட் இந்த மாதிரி கொடுக்கறதுனால வந்து பேபி வெயிட் கெயினுக்கு நல்லா யூஸ்ஃபுல் இருக்கும். வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்க்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய விட்டமின்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எப்பவுமே வந்து பேபிஸ்க்கு அதிகமாக கொடுக்கணும். டொமேட்டோ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து பூண்டு வந்து ஒரு 4 பல்லு பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். அதை நான் துருவி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது 2 அவ்வளோதான். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து செஞ்சுக்கலாம். கடாயில் வந்து நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சமாக வந்து சீரகம். நம்ம சீரகம் சேர்க்கறதுனால டைஜஷன் வந்து பேபிஸ் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம், டொமேட்டோ சேர்த்துக்கலாம். 4 கருவேப்பிலை. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பீன்ஸ் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட் 3 வெஜிடபிள்ஸுமே எல்லாம் சேர்த்து வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். வந்து ஒரு 5 ஸ்பூன் வந்து ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்த்ததுனால ஓட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். கொத்தமல்லி சேர்த்து 1 year + பேபிஸாக இருந்தால் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சால்ட்டை சேர்த்துக்கல. இப்போ வந்து ஒரு பிளேட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வச்சு நம்ம நல்லா வந்து குக் பண்ணிக்கணும். அப்போ தான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா குக் ஆகும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். குக் ஆகிடுச்சு எல்லாமே வந்து. நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்பூன்லவே மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் ஆகிடும் நல்லா. அளவுக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணியிருக்கு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். போது வந்து கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா நல்லா திக்காகிடும். நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு செஞ்சுருக்கேன். இப்போ வந்து பேபிக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம், ஃபீட் பண்ணிடலாம். பேபியும் ரெடியாக இருக்காங்க. நம்ம வந்து தண்ணி கொடுத்துட்டு ஃபுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஓட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வார்மாக இருக்கும் போதே வந்து பேபிஸ் கொடுத்துடணும். அப்போ தான் அவங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம ஓட்ஸ் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து பேபி க்ரோத்துக்கு, பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ்க்கு, அப்புறமா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு, வெயிட் கெயினுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபில்லிங்காகவும் இருக்கும் அவங்களுக்கு. டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். கான்ஸ்டிபேஷனும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம ஓட்ஸ் ஒரு டைம்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம கொடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுத்துக்கலாம். எந்த டைம்ல வேணால் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பேபிஸ்க்கு டைஜஷன் ஈஸியாக ஆகும். ஆச்சுன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே மேஷ் பண்ணி கொடுக்கறதுனால அவங்களும் கொஞ்சம் நல்லா சியூ பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி. வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. Bye. See you on next video. Bye guys. சின்ன பாய் கேளமா. Bye. Please subscribe, like, share.